அப்புறம் தான் மூஞ்சிங்க ஒரே மாதிரி இது முட்டை கண்ணு அது வெள்ளையாக இருக்கும் லைட்டாக. குழம்பு தண்ணியாக கொடுக்கும். அச்சி இங்கே வாடா தங்கம். சூப்பர். அச்சி இங்கே பாட்டு பாடுது, எங்கேயே பாடுது விடு. சாப்பிட்டது எப்படியாவது எனக்கு எதுக்காவதா வயசாகி அது குழம்பு இருக்கலாமா? ம் அதுதான் சப்ஸ்கிரைபர் ஒன்று எடுத்துருக்குன்னு இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெயிலில் சாப்பாடு செஞ்சது ரொம்ப டயர்டாக இருக்குது. சரிங்க, சுட சுட சோறு நல்லா ஆக்கு பறக்க பறக்க சுட சுட வச்சா பாவக்காய் தொக்கு, சுண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு சாப்பிட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டப்பட்டு செஞ்சதுக்கு போய் சாப்பிட்டு ஒரு படுக்கை படுத்துட்டு கடை தரணும். வாங்க பார்க்கலாம். அச்சி அடுப்பில் செஞ்ச சாப்பாட்டை சாப்பிட்டு பாருங்க. சுட சுட சோறு. அச்சி சாப்பிட்டு எப்படி இருக்குது உண்மையை மட்டும் சொல்லுங்க. நல்லா இருக்குதா இல்லையா? அவ்வளோதான். பொறாமையில் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது, வாயிலே குத்திடுவேன். எனக்கு போடுற கொஞ்சோண்டு சின்ன தட்டிலே போடு, கொஞ்சோண்டு போடு. ஏன்னா நான் இப்போ தான் தோசை சாப்பிட்டேன். சரியான டேஸ்ட்டு. செய்முறையெல்லாம் போட்டுருக்கோம் பாருங்க, சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது, செய்முறை எப்படி இருக்குதுன்னு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்கும்போது தான் லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும். நான் செய்ய ஆரம்பித்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்டாக செஞ்சு பார்த்து டேஸ்ட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கந்தன் கருணை சேனலுக்கு புதுசாக வர ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.